ஜூன் 19 தேர்ஸ்டே. இன்றைக்கி மினி விலாகில் நம்ம சூப்பர் ஹெல்த்தியான சீசேம், அதாவது வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணி ஒரு சாக்லேட் லேட் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாகில் போகலாமா? எல்லார் வீட்லேயுமே வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் வந்து அதிகமாக வந்து கிளாஷஸ் வரும். மோர் தென் இப்போ ஃபாதர் இன்லா கூட வர கிளாஷஸை விட மதர் இன்லா கூட தான் வந்து நமக்கு அதிகமாக வரும். இதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இன்றைக்கி எனக்கு தோணுன ரீசன் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி லேடிஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் சில ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் நம்மளோட மதர் இன்லா நம்ம கல்யாணம் ஆகி வரும்போது கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ரீசன்னாலேயே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மக்கிட்ட கிளாஷஸாக நிறையா இடத்துல வந்து வெளிப்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து உங்கள் ஃபேமிலியில் ரீசன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நான் ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கிரேவிங்ஸாக இருந்தது. யூஸ்வலாக லஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணும். அன்றைக்கி ஆப்பிள் வச்சு சூப் தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பிள் சூப் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சொன்னேன் இல்லையா, சீசேம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாக்லேட் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் அதுக்கு தான் ஊற வைக்கிறேன். லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி லஞ்சுக்கு பூசணிக்காய் கடலைப்பருப்பு போட்ட கூட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த கூட்டு ஹோட்டல் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தயிர் கூட லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டாலும் அன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்து ஜஸ்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். சிம்பிளான லஞ்ச், பட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நமக்கு ஆப்பிள் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சமாக வார்மாக குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், ஒரு சொட்டு விடாமல் எல்லாத்தையும் குடிச்சிருவாங்க. நானே குழந்த மாதிரி தான் வந்து இந்த சூப் போட்டால் குடிப்பேன். கடைசி சிப்பு இருக்கிற வரைக்குமே அதை குடிக்காமல் விடவே மாட்டேன். அண்ட் லஞ்சுக்கு மாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற வேலைகள்லாம் வந்து முடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நிம்மதியாக வந்து லஞ்ச் உட்காந்து சாப்பிடல. அதனால் மேக்ஸிமம் லஞ்ச் முடிக்கிறதுக்குள்ளவே மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் வந்து லஞ்சுக்கே வருவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான டைம் கிடைக்கும். லஞ்ச் கூட வந்து அன்றைக்கி பருப்பு பொடி, நெய் அதையுமே வந்து சேர்த்து தான் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக ஃபில்லிங்காக இருந்தது. இப்போ நம்ம சாக்லேட் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஊற வச்ச எள்ளை வந்து அரைச்சி பால் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜஸ்ட் சிம்மரில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்து அது கூட கொக்கோ பவுடர், நாட்டு சக்கரை இதை மட்டும் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரிங்க் சூப்பராக இருக்கும். இந்த மினி விலாகை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் போட்டுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விலாகில் சந்திக்கலாம்.